ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனான மசாலா இது. நான் ஷேர் பண்ணுற ப்ரொசீஜரில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் பண்ணிடுறேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். 2 சிறிய துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு மராட்டி மூக்கு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஆஃப் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். நமக்கு பொரிஞ்சு வந்த பிறகு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நல்லா எண்ணெயில் வெங்காயம் நமக்கு வதங்கணும். லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக இதில் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அடி பிடிக்காமல் இருக்கும். அது இல்லாமல் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அடி பிடிக்கும். அதே கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நமக்கு வெங்காயமும் அதே மாதிரி சீக்கிரமாக வதக்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கலர் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் தனித்தனியாக தான் அரைச்சி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று சேர்த்து அரைச்சிருந்தா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு தான் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பேஸ்ட் ஆனால் ரொம்ப நேரத்துக்கு வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் இந்த மாதிரி நம்ம தனியாக அரைச்சி ஆட் பண்ணும் போது வதக்கினா சிறுங்கசப்புக்கு கொடுக்கும் குழம்பு. உடனே தக்காளி ஆட் பண்ணிடுறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சது. தக்காளி நல்லா வதங்கணும். நமக்கு இப்போது ஆட் பண்ணியிருக்க தக்காளி லைட்டாக குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயில் குடமிளகாய் வதக்குனா போதும். ரொம்ப நேரம் அதிகமாக வதக்கணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதுலே குடமிளகாய் நல்லா வதங்கிடும் நமக்கு. டூ மினிட்ஸ் கழித்து 2 பேக்கெட் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க அந்த குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் இந்த மஷ்ரூம் மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் தண்ணியை கூட இந்த கிரேவியில் ஆட் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மஷ்ரூம்லேயே தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி கூட இதை வந்து திக்காக சாப்பிட்லாம். நம்ம ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். தனியா, காய்ந்த மிளகாய், மஞ்சள் சேர்த்து அரைச்ச மிளகாய் தூள். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா,
2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆட் பண்ணியிருக்க இந்த மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மஷ்ரூம் மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் தான் நான் சொன்னேன், ஜஸ்ட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மஷ்ரூம்லேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். அது நல்லா சுருண்டு வரும். அப்படியே வச்சு நம்ம சப்பாத்திக்கு சாப்பிடலாம். இல்லைனா கத்தி ரோல் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். மஷ்ரூம் கத்தி ரோல் குழந்தைங்களுக்கு இந்த மசாலாவை வச்சு. இப்போ இதில் ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம எந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. தண்ணி அதிகமாக ஊற்றுனிங்கன்னா மஷ்ரூம்லும் தண்ணி பீட ஆரம்பிக்கும். எல்லாம் சேர்த்து நமக்கு ரொம்ப சால்னா மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் கேப்சிகம் நல்லா நமக்கு குக் ஆகும். மஷ்ரூம் சீக்கிரமாக குக் ஆகிடும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். 10 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு மஷ்ரூம் ரெசிப்பியில் எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நல்லா கொதிக்குது நமக்கு. தண்ணி மஷ்ரூம்லேயும் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கு நமக்கு. இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான கேப்சிகம் மஷ்ரூம் மசாலா ரெடி. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணி பார்த்துருங்க. தோசைக்கு கூட இது காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். சப்பாத்திக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இந்த கிரேவி. ஃபைனலாக இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் மஷ்ரூம் கேப்சிகம் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlogs. Thanks for watching this video friends.